லாஜிக்கலி பார்க்கும்போது ஒரு குரூப்பில் போய் என்னால் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி தான். சர்வைவ் ஆக முடியலன்னா எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கடா இன்னும் ஃப்யூச்சரில் நான் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், எங்கடா அங்கே போய் நான் வந்து ரிஜெக்ஷன் வாங்குறதுக்கு, நான் அப்படியே வந்து என்னை நான் டம்ப் பண்ணிக்கிட்டு நானே என்னை வந்து செல்ஃப் ஐசோலேட் பண்ணிப்பேன். அப்போ அக்செப்டன்ஸ் ஓரியன்டான இஷ்யூஸ் அப்படிங்கிறது அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அண்ட் சேஃப் பிளேஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா. எங்கே என்னை வந்து பெரிய அளவில் கேட்காம என்னோடய லைஃப் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பண்ணாமல் இப்படியெல்லாம் இருக்க வைக்கிறாங்களோ அந்த இடம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேஃப் பிளேஸை நோக்கி நகர ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் மைண்ட் செட்டுக்குள்ளே நான் போக ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன்னேற்றம் வேணாம், ஒன்றும் வேணாம், நான் எப்படியே எங்கிட்டாவது ஒரு சேஃப் பிளேஸ் எனக்கு கிடைச்சா போதுங்கிற ஒரு விஷயங்களுக்கு வர்றேன். இன்டர்னலைசேஷன் இந்த லைஃப்பில் நடந்த விஷயங்கள் மூலமாக எனக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பிலீவ்ஸ். எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா, இவ்வளோதான் உன் தகுதி, இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்க. எனக்கு ஆசைகள் நிறையா இருக்கலாம், பட் என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்குது. நான்